கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செய்திக்கு நேராக போய்கொள்ளலாம். அதாவது போதிக்கும் அறிவிக்கும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். சோதரம் இன்றைக்கும் அதே தலைப்பில் தான் பார்க்குறோம். யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பகுதி தான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இப்போ 2வது பகுதி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 2வது பகுதி பார்க்க போகிறோம். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஹல்லேலூயா. மிருகத்தை குறித்து நம்ம அதிகமாக கழுதை குறித்து தானே பார்த்துட்டு வரோம், பார்த்தோம், அப்படி தானுங்களே. வேறு ஏதோ மாடு. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மாடை பற்றி அதிகமாக நம்ம பார்க்கல. ஹல்லேலூயா. ஒன்று பார்த்தா மிருகங்களை பார்த்தா அது போய்கிட்டே இருக்கும். கழுதையை குறித்து மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த கழுதையை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறபடினால சூத்திரம் கடைசி பாயிண்ட் அதை கழுதை குறித்து பார்த்துட்டு சூத்திரம் 2வது யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தமே. பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். பறவைகளை குறித்து 4 விதமான பறவைகள். அதில் சூத்திரம் என்னென்ன பறவைன்னு சொன்னால், ஹல்லேலூயா, நோவா பேழையில் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன்னா சொல்லப்போனால் சுத்தமானதில் ஒரு ஜோடும், சுத்தம் உள்ளதில் ஒரு ஜோடா, சுத்தம் அல்லாதில் 7 ஜோடு. சொல்ல அதில் எத்தனை அதை ஊதிச்சோ நோவா பட்டத்தில். அவர் உணவு பிடிச்சிட்டு வரல, உணவு பிடிச்சிட்டு வந்தார். அதான் தானாக நோவா பட்டத்தில் வந்துச்சு. எறும்பெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்தாரா? எறும்புலாம் பாருங்கள், எத்தனை வகையான எறும்புலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எறும்பெல்லாம் உள்ளே போய் நுழைஞ்சிருக்குது. நோவா ஹல்லேலூயா பிடிச்சிட்டு வரல. அவங்க 3 மகன் 3 மருமக, அப்படியே மனைவி, அவர் தான் 8 பேர் தான். எதையுமே பிடிச்சிட்டு வரல. அதாவது கப்பலில், அந்த பேழையில் பெரிய கப்பல், அதில் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதுக்கு தேவையான சொல்லப்போனால் ஆகாரத்தை எடுத்து சேமித்து வைன்னு சொல்லி கர்த்தர் நோவாகிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆகாரத்தை சேமித்து வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம். சூத்திரம் இப்போதைக்கு இன்றைக்கி அந்த யாரை குறித்து அதிகமாக பார்த்துட்டு வந்தோம், மிருகத்தில் கழுதை. ஹல்லேலூயா. சூத்திரம் கடைசியாக அதை பற்றி பார்த்துட்டு பறவைகளை குறித்து சொல்லி பறவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது காகம், புறா, சூத்திரம் கழுகு, காடைகள், ஒரு 4 விதமான பறவைகள். அந்த பறவைகள் எத்தனை பேர் பறவைகளை பார்க்க போகிறோன்னு தெரியல. நமக்கு கர்த்தருடைய பந்தி வேறு இருக்கிற அப்படின்னால சூத்திரம் சீக்கிரமாக செய்தியை முடிச்சுட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகலாம். இப்போது மத்திய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 21ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 21 வசனம் 1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோனுக்கு மார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். ஹல்லேலூயா. சோதரன் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்க. முக்கியமான சம்பவத்தை மட்டும் ஜெபம் பண்ணிவிடுவோம். மகிமுள்ள பிதாவை நம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக எங்கள் மத்தியிலே நீ இறங்கி இருக்கிறபடினால
ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட நீ இடைப்படுவீராக, என்னோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம், என்னுடைய சிந்தனைகள் முழுமையாய் உம்மால் ஆட்கொள்ளப்பட எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். எல்லாமான உலகத்தின் பிடியிலிருந்து கட்டிலிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய பிள்ளைகளாய் நீ மாற்றியும் கூட மறுபடியுமாக ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கடைசியாக அந்த கழுதை குறித்து பார்த்துட்டு நம்ம யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பறவைகளை கேள், அவைகள் உங்களுக்கு அறிவிக்கும், அதை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம், கழுதை குறித்து கேட்டு வரோம். இந்த அதே மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துலேயும் இருக்குல்ல. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரமா 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அங்கே ஒரே ஒரு கழுதை குட்டி மட்டும்தான் சொல்கிறாரு, கழுதை குட்டியை அவுத்துட்டு வான்னு சொல்லி. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தில். ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் கழுதையும் கழுதை குட்டியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். அதில் 21ஆம் அதிகாரம் தானே சோதனை. மத்திய சுவிசேஷம் 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது கழுதை சொல்லப்போனால் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அந்த கழுதை மேலே சாந்த குணமுள்ள மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மற்ற 11 தான் 28, 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. சரி, இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த கடைசியாக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தி, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பணம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்பமானது இயேசுடைய சரீரத்துக்கு அடையமாக இருக்கிறது. நிறைய பேர் என்னென்னா இன்னமும் இயேசுடைய சரீரத்தை சாப்பிடுவது போல், இயேசுடைய சரீரத்தை அப்போதும் யாரும் சாப்பிட்றது கிடையாது, எப்போதும் இயேசுடைய சரீரத்தை சாப்பிட்டது கிடையாது. ஆனாலும் நான் சென்னையில் இருந்தபோது வளவனூருங்கிற இடத்துல, வளவனூர் ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடந்தது. நான் அந்த அர்ஜென்ட்டாக கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அந்த கூட்டத்துக்கு சைக்கிளில் போனேன். நான் இருந்தது போரூருங்கிற இடத்துல இருந்தேன். போரூர்லேருந்து அந்த வலசரவாக்கத்துக்கு நான் போகும்போது அங்கே ரோடு கிடையாது, மண் ரோடு. சைக்கிளில் போகிறேன். சொல்ல போனேன், டைனமோ லைட்டு டைனமோ நின்று போச்சு, எரியல. இருந்தாலும் அங்கே நான் ஓட்டி போட்டதை கட் பண்ணிவிட்டு எங்கள் இந்த கூட்டத்துக்கு போகலான்ட்டு போகிறேன். டிவியில் அனிதா மேத்யூ அப்படிங்கிறவங்க, அனிதா அவங்க நடிகை, டிவி நடிகை, அவங்க ஹஸ்பண்ட் பேர் மேத்யூ. அவங்க சாட்சி சொல்ல வராங்க. டிவி நடிகை ரொம்ப அழகாக வரேன்னு சொன்ன உடனே அவங்கள நான் பார்த்தது கிடையாது. ஏதோ சுவிசேஷம் கூட நடக்குது போகணுன்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் அந்த ரோடு போகும்போது, அந்த ரோட்டில் போகும்போது போரூர் டு வலசரவாக்கம் போகும்போது அது அந்த பக்கம் வடபழனி வழியாக போவோம், வடபழனிக்கு போவோம். ஹல்லேலூயா. இப்போலாம் வித்தியாசமாக இருக்குது. சென்னை பயங்கரமாக இருக்குது. ஏறக்குறைய பாருங்களேன், 87 to 97, 2007, 2017, அடுத்த வருஷம் 40 வருஷம் ஆச்சு நான் சென்னை. அதாவது இடையில இப்போ கூட போயிட்டு வந்தோம், கான்ஃபரன்ஸ் போனோம். இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ சைக்கிளில் போகிறேன். சைக்கிளில் போனால் பள்ளம் படுகுழி, ஏன்னா டைனமோ சைக்கிள் இல்லை, டமால் விழுது. உடனே நான் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேன்னா, உன் வீலு பெண்டாக இருக்குது, பெண்ட் எடுக்க போனால் காசு கேட்பான்ல, ஆனால் பள்ளத்தில் விழுந்து நான் பெண்ட் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. உன் இருதயத்திலும் பெண்டு இருக்குது, உன் பெண்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் செய்தி கேட்க கூப்பிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. உன் புத்தியில் பெண்டு இருக்குது, உன் கண்ணில் பெண்டு இருக்குது, உன் பெண்டை எடுக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு போகிறேன்.
பாருங்கள், சைக்கிள் ஒரு முறை டம் டம்னு பள்ளத்தில் விழுந்ததுனால செய்தி எப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவ ஆவியை நம்மோட கூட இருப்பாரானால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள் எல்லாம் நமக்கு மகிமையான ஒரு செய்தியாக, சந்தோஷமான செய்தியாக வரும், துக்கமாக வராது. ஹல்லேலூயா. பள்ளத்தில் விழுது, ஏற்கனவே வீல் சரியில்லை, என் டயர் வேறு, அந்த சைக்கிள் டயர் வேறு டீப்பு போல் இருக்குது, கொஞ்சம் கல் புதுச்சுன்னா பஞ்சர் ஆகிடும், பொத்துன்னு விழுத, என்ன ரோடு இப்படின்னு தெரியலன்னு ஆனால் விட்டுக்கிட்டு போகிறேன் ஸ்பீடாக. முன்னாடி 6 மணிக்கு கூட்டம்னு சொன்னாங்க, 6 மணி நேரத்துக்கு முன்னெல்லாம் போயிட்டேன். ஹல்லேலூயா. சூத்திரா. ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக. சூத்திர. எதுக்காக கழுதையை பற்றி சொன்னேன்னு இதை பேசிட்டு வர சொன்னால், ஹல்லேலூயா, கழுது போல இருந்த என்னை அவர் ஏற்றி கொண்டார். இந்த பாட்டு போன வாரத்தில் பாடணும் இல்லை? இந்த பாட்டை ஒரு பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடுவோமா? உங்களையும் என்னையும். ஹல்லேலூயா. போன வாரத்தில் பாடணும். நான் போன வாரத்தில் இந்த பாயிண்டை முடிச்சுன்னு சொல்லி பார்த்த முடியல, இருந்தாலும் கர்த்தருடைய பந்திக்கும் அது நமக்கு பொருத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. உற்சாகம் படி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். சோத்திரம். கீப்போடு. ஆனந்தம் பொங்குதே, என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம். ஆனந்தம் பொங்குதே, என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஓ ஆ ஓ முதுகில் சுமக்கும் எனக்கு இத்தனை பெருமை, முதுகில் சுமக்கும் எனக்கு இத்தனை பெருமை, உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை, உன் உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை. உன்னதத்தில் ஓசன்னா விண்ணை முட்டும் கோஷங்கள் எருசலேம் நகரில் கேட்டது, மரக்கிளைகள் பரப்பியே வத்திரங்கள் வெறித்துமே இயேசு நாமம் உயர்த்தப்பட்டது. உன்னதத்தில் ஓசன்னா வீதிதோறும் கோஷங்கள் பூவுலகம் எங்கும் கேட்கணும், தேவநாமம் உயரணும், உலக மக்கள் அறியணும், அறிந்த பின்னே நெஞ்சில் சுமக்கணும், அவரை மட்டுமே நெஞ்சில் சுமக்கணும். ஆனந்தம் பொங்குதே, என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஆனந்தம் என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஓ ஆ பாடுவோமா? ஆ முதுகில் சுமக்கும் எனக்கு இத்தனை பெருமை, முதுகில் சுமக்கும் எனக்கு இத்தனை பெருமை, உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை, உன் உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதை சொல்லுது, முதுகில் இயேசுவை சுமந்துக்கிட்டு போகிறேன், எனக்கே இவ்வளோ பெருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது, நீ அவரை உன் உள்ளத்தில் சுமந்தா உனக்கு எத்தனை மேன்மை வரும், உயர்வு வரும். அப்படி கழுதை நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா. கழுதை நமக்கு போதிக்குது. எப்படி நடந்திருக்கு பாருங்க. அங்கே கழுதையை கொண்டு வந்த உடனே சீஷர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? 21ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். வஸ்திரத்தை போட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரம், என்னுடைய வஸ்திரம், சொல்லப்போனால் எத்தனையோ வஸ்திரம் இருக்குது.
கட்டுற துணி கிடையாது. சுத்தனம் அதை நான் சொல்ல வரல. அவங்க தங்களுடைய வஸ்திரத்தை கழுதை மேலே போட்டு இயேசுவை உட்கார வச்சு ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு செய்தி என்னன்னா, சுத்தரம் உங்களுக்கு என்னென்ன மேன்மையோ பெருமையோ புகழோ எல்லாமோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சுத்தரம், அதாவது சொல்லப்போனால் திறமை, தாளந்துகள். நம்முடைய யார் வக்கீல் ஜேம்ஸுக்கு கவிதை எழுதக்கூடிய திறமை. ஹல்லேலூயா. கவிதை எழுதக்கூடிய திறமை, நல்ல டேலண்ட், நல்ல நல்ல திறமையெல்லாம் இருக்குது. சில பேருக்கு படம் வரைகிற திறமை. நம்முடைய கீழ்த்தானூர் ராஜேஸ்வரி அருளுடைய பெரிய பொண்ணு இருக்குதா, மெர்சி எங்கே இருக்குது? மெர்சி எங்கே இருக்குதா? சுத்தரன் நல்லா ட்ராயிங் வரையுமா. ஹல்லேலூயா. நல்லா ட்ராயிங் வரையும். ஒருத்தரை பார்த்தா அப்படியே ட்ராயிங் வரைவது. இப்படிப்பட்ட திறமைகள் எது இருந்தாலும் அந்த இப்படிப்பட்ட திறமைகள், இந்த தாளந்து, பேச்சு திறமை, படித்த திறமை, படித்த பட்டங்கள், இருக்கிற சொத்து, இருக்கிற அழகு, உங்களுடைய அந்தஸ்து, சுத்திரம் எல்லாமே அந்த வஸ்திரத்தை இயேசு மேலே போடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் நல்லா இயற்கையாகவே அவங்க அழகாக இருக்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இயற்கையாகவே அழகாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான என்னென்னோ பார்லர் சொல்கிறாங்கல்ல, பியூட்டி பார்லரா அங்கெல்லாம். ஹல்லேலூயா. இருக்கிறத பார்த்துருக்குறோம். அங்கே நாங்கள்லாம் போனது கிடையாது. அங்கே போய் என்னென்ன பூசிக்கிட்டு சோத்துறோம். அழகாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. அதை பூசின பிறகு பார்த்தா வித்தியாசமாக போயிடுவாங்க. முகமே வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த திருமணத்தில் சகோதரிகள் பூசும்போது அது எப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன்னா, நம்முடைய இந்து கோயில்களில் 4 பக்கத்துலேயும் ஒரு திஷ்டி பொம்மை போல் 4 பக்கத்திலும் பெண் இருக்கும். 4 பக்கத்தில் 4 மூலையில். இது எங்கன்னா நம்ம இறையூரை தாண்டி போகும்போது அந்த இடத்துல இறையூரை தாண்டி, அது என்ன குன்னத்தூர், அது என்ன ஊர், அது இது வாங்கி சாம்சன், அது என்ன ஊர், இந்த சின்ன பூரி, கூத்தனூரா? கூத்தனூர் தாண்டி போகும்போது அந்த இறையூர் இந்த பக்கத்தில் ஒரு கோயில் ஸ்டாப்பு. அந்த பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. 4 மூலையிலும் ஒரு பொம்பளை சிலை ஒன்று இருக்கும். அதை பார்த்தா அதுக்கு அடித்து விட்ட மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையான அழகு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் உங்களுக்கு உண்மையான அழகு கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கு போனால் சுருக்கம் விழுந்துடும். அந்த அழகை அந்த படிப்பு திறமையை, அந்த புத்தியை, அந்த ஞானத்தை பல விதமான கலைகளை உங்களை ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்தது. மற்றவங்கள பார்த்துட்டு மற்றகமாக அதை சொல்லாதபடிக்கு உங்களுக்கு கொடுத்ததுக்காக, ஆண்டவரே எனக்கு இந்த திறமையை கொடுத்துருக்கீங்க. ஹல்லேலூயா. நல்ல எழுதக்கூடிய திறமை, குண்டா நான் எழுதுகிறேன், அதை பார்த்தா காக்கா முக்கால மூஞ்சி முகரையும் பாரு, அந்த எழுத்தப்பாரு அப்படின்னு சொல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, நமக்கு கொடுத்துருக்கிற அந்த திறமைக்காக அந்த வஸ்திரத்தை இயேசு ஏறி செல்லும்படியாக, ஹல்லேலூயா, நாமளே அந்த கழுதை நம்ம மேலே அதை அப்படியே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது தான் என் மேலே போடுறேன், நீங்கள் கொடுத்தது தான், நான் பெருமை பாராட்டிக்க மாட்டேன், பெருமை பேசிக்க மாட்டேன் என்று சொல்லி சாந்த குணத்தோடு தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே ஏறி போவார். ஹல்லேலூயா. அப்படி தாழ்மை சாந்தத்தோடு இருக்கிற அந்த மனிதர்கள் மேலே தான், அந்த உள்ளத்தில் தான் இயேசு போகிறதற்கு, பயணம் செய்வதற்கு அவர் விரும்புகிறார். பெருமை பிடிச்சவங்க, அகங்காரம் பிடிச்சவங்க, ஆணவம் பிடிச்சவங்க, தலகணம் பிடிச்சவங்க அவங்களோட போக மாட்டார். ஹல்லேலூயா. போக மாட்டார். சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இருதயத்தில் இருக்கும் பெருமை. நான் இதுவரை எந்த வீட்டுக்கும், யார் வீட்டுக்கும் எதுக்கு நான் போனதில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, பெருமையாக இருந்தாலும் எந்த வீட்டுக்கும் போகாமல், கடன் வாங்க முடியாமல் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. எதுவும் கேட்காம ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்கு அந்த வஸ்திரத்தை அவர் மேலேயே விரிக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரு நம்ம மேலேனா? உள்ளத்தில். ஹல்லேலூயா. ஏன்னா மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 20ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே
மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த வஸ்திரம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஹல்லேலூயா சோத்திர, இயேசு கொடுக்கிற வஸ்திரத்தை பெற்று அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறார். சோத்திர, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். எல்லாரும், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை கவனிங்க. என் நுகம்னா என்னன்னா, நுகம் என்பது பாரம். அதாவது நுகத்தடி இல்லை, நுகத்தடி. அந்த நுகத்தடியை மாட்டினுடைய கழுத்தில் வச்சாதான் பின்னால் வண்டியில் இருக்கிற பாரத்தை இழுத்து கொண்டு போகும். இயேசு சொல்கிறாரு, என் நுகத்தை அப்படின்னா என்னுடைய பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் கழுத்தில் வச்சிங்க அப்படின்னா, கழுத்தில் வச்சுக்கிட்டு இழுத்து போது கிடையாது, இருதயத்தில் வச்சிங்க. ஹல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பது கிடைக்கும். சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவராகிய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சரீரத்தை குறித்து அக்கறை உள்ளவர் தான், ஆனால் அதிலும் மேலே ஆத்துமத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சோத்ரா. அந்த அக்கறை உள்ள தேவன் சொல்கிறார் 30ஆம் வசனத்தில், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. சோத்ரா, அந்த நுகத்தையும் அந்த சோத்ரா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை, அந்த நுகத்தையும் அந்த சுமையையும் நம்ம பழகி கொண்டோன்னு சொன்னால், இது பழகின மாடு, இது நுகத்தடியை வச்சு பழகின மாடு. இது ஏரில் வரும், இது ஏர்லேயும் வரும், வண்டிலையும் வரும். வண்டியில் வருகிற மாடு சிலது ஏருக்கு வராது, ஏரில் வருகிற மாடு சிலது வண்டிக்கு வராது. ஹல்லேலூயா. அதனால தான் சுதர் பவுல் சொல்கிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தராய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திர, அங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. சோத்திர, நீ இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாரு. சோத்திர, குளிக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ தனியாக போகும்போது இருக்கிறாரு, எல்லாரோடும் கூட இருக்கும்போது இருக்கிறாரு, 10 பேர் இருக்கும்போது உன்னோடு கூட இருக்கிறாரு, உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு செய்யாத தவறை செய்தது போல சோத்திர அவனை சித்தரித்து என்ன பண்ணிட்டான்? சோத்திர சித்தரித்தா போத்திபாருடைய மனைவி அன்றன்று அவருக்கு தொந்தரவு கொடுத்து செய்யாத பாவத்தை செய்தது போல அவனை சிறைச்சாலை கொண்டு போடும்போது எல்லோரும் பழிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார் போத்திபார். அவனை பெரிய ஆளாக்குனார், எல்லாத்துக்கும் சொல்லப்போனால் பெரிய ஆளாக்குனார். இப்படிப்பட்டவன் பார், இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டானே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா, எல்லாரும் பலவிதமான முறையில் ஏளனமாக பேசியிருந்தாலும் அங்கே சிறைச்சாலையில் யாரும் பக்கத்தில் வரல. யோசேப்பு நிறைய பேரை வேலை வாங்கிட்டு இருந்தான், அந்த நபர்கள் அங்கே யாரும் வரல. அவன் சிறை கைதி. இப்போது சுத்த மற்றொரு பார்வையில் பரியாசம் ஏளனத்தோடு சிறை கைதியாக இருந்துகிட்ருக்கிறான். ஆனால் நிறைய பேர் வேலை வாங்கிட்டு இருந்தான், ஒரு எஜமானனே போல் இருந்துகிட்டு இருந்தான். ஆனாலும் இப்போ உள்ளே இருக்கிறான். ஆனால் யாரும் அங்கே இல்லாட்டி போனால் கூட யோசேப்போடு கர்த்தர் சிறையில் இருந்தார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர, இயேசு சுமக்கக்கூடிய கழுதையா இன்றைக்கி நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மோடு கூட சந்தோஷப்படுவார். உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வருகின்ற நாட்களில் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டி போனாலும் உங்கள் கையினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டி போனாலும் உங்கள் வாயின் வார்த்தையினால் அற்புதங்கள் நடக்க போகுது. உங்களே நீங்களே அதிசயப்படும்படியான விதத்தில், என்ன நானா இது? நீ தான், உனக்குள்ளே நான் இருக்கிறேன். கொஞ்சம் தாழ்த்து, உன் மனதில் தாழ்மையாக இரு, சாந்தமாக இருக்கும்போது நான் ஒன்று கொண்டு பெரிய காரியம் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. அதனால தான் அங்கே பார்க்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வஸ்திரத்தை அவர் எப்படிப்பட்டவரை சொல்லி
தெரிஞ்சதுனால வஸ்திரத்தை மேலே விரிக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரங்கள் என்னென்ன? படிப்பு, பட்டம், பதவி, பணம். ஹல்லேலூயா. பணத்தை இயேசுக்காக விரிப்பது, வீசுவது. ஹல்லேலூயா. கொடுப்பது. உங்கள் மனசில் நிறையா கையில் காசு, எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும், கஷ்டப்படுறான்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரா கொடு. அப்புறம் நமக்கு சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினா தானே தருமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலக பழமொழி. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ கொடுக்க 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 இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொன்னார், சாரி பார்த்து உதய பார்த்து, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. போய் தண்ணி எடுக்க போனான் அந்த அம்மா கிட்ட, எனக்கு ஒரு அடை கொடு. ஐயா, ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, 2 அடை சுட்டு, தேசத்தில் பஞ்சம், 2 அடை சுட்டு, ஒன்று நான் சாப்பிட போகிறேன், ஒன்று என் பையன் சாப்பிட போகிறான், அதோடு நாங்கள் சாக போகிறோம். சரி, 2 அடை தானே சுடுறேன்னு சொன்னேன். முதலாவது சுட்ட அடைய, அந்த முதலாவது சுட்ட அடைய அந்த அம்மா விதவை யாருக்கு கொடுப்பாங்க? தன் பையனுக்கு கொடுப்பாங்க. முதலாவது சுட்ட அடையை எனக்கு கொண்டுட்டு வா. பின்பு பின்பு அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது? பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் செய்யலாம். வசனத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். அதுக்கு முந்தின வசனத்தில் அவள் சொல்கிறா, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கலையத்தில், 2 அடை சுட போகிறேன். 2 அடை சுடுறதுக்கு ஒரு பிடி மாவில் 2 அடை சுட போகிறேன். அப்படி சொல்லும்போது, சரி உன் வார்த்தையின்படி நீ போ, முன்னால் 2 அடை சொன்ன சொல்லியே, அந்த முதலாவது அடை எனக்கு கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்கிறப்ப அந்த பாட்டிக்கு, அந்த விதவைக்கு என்ன இருக்கணும்? ஐயா, நீ ஒரு ஊழியக்காரனா, நீங்கள் 2 அடை தான் சுடலாம், ஒரு பிடி மாவுன்னு சொல்கிறேன், ஒன்று சுட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கணும், அந்த ஒரு அடையை நீங்கள் கேட்குறீங்க. பின்பு உனக்கும் உங்கள் குமாரனுக்கும் பண்ணலான்னு இருக்கிற இன்னொரு அடையில் 2 பேர் சாப்பிட முடியுமா? எனக்கு சுடுற அடையில் எனக்கு என் பிள்ளைக்கு செஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாமம் மையப்படுவதா. கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல போனபடினால அந்த சாரி பார்த்து விதவை சொல்கிற வார்த்தையை அவங்க கேட்குறாங்க. ஏன் தெரியும்? கவனிக்கிறீங்களா? தேவ மகிமை, தேவ பிரசனம் எலியா மேலே இருந்தபடினால வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையை அந்த சாரி பார்த்த விதவை அப்படியே நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன? முதலாவது செஞ்சதை எனக்கு கொண்டுட்டு, நீ சொன்னபடியே 2 போய் செய், முதலாவது செய்யக்கூடிய அந்த அடைய எனக்கு கொண்டுட்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொத்துறோம், அந்த கொடுக்கணும், அப்படி முதலாவது சுட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இருதயம் அந்த சாரி பார்த்து விதவிக்கு வந்த உடனே அடுத்த வார்த்தை வசனம், தேசத்தில் மழை வருகிற வரை ஓம் மாவு குறையாது, ஓம் எண்ணெயும் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் தயவுசெய்து கவனிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாரும். சொத்துன ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த தகப்பன் சொன்னான்ல, உம்முடைய சீற்றத்தில் கொண்டு போய் என் மகனை கொண்டு போனேன், சில நேரத்தில் தண்ணியில் விழுந்துருவான், சில நேரத்தில் தீயில் விழுந்துருவான், ஏதாவது செய்யக்கூடுமாலும் செய்யணும்னு சொல்லி கொண்டு போனேன், ஆனாலும் அவனுங்களால் முடியல. ஆண்டவரே, நீ என் மனது இறங்கி நீர் ஏதாவது செய்யக்கூடுமாலும் எனக்கு செய்யும், நான் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற என்னுடைய அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அப்போது விசுவாசத்துக்கு முன்னாடி இருந்தது. ஹல்லேலூயா. அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லி ஹல்லேலூயா சொல்கிறாங்கல்ல, அந்த என்றால் இல்லை, என்றால் உலகம். ஹல்லேலூயா. ங்கிற ஒரு எழுத்துக்கு எனக்கு தமிழ் பண்டிட் எடுத்தவங்க கன்னியாஸ்திரி ராணி சிஸ்டருங்கிறவங்க கர்த்தருக்குள் போயிட்டாங்களே என்னன்னு தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியல. நான்
முடித்த பிறகு அந்த ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்த பிறகு கும்பகோணத்தில் சோழன் போக்குவரத்துக்கு அது இதில் டெப்போவில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கூலி வேலை. டெய்லி ஒரு நாளைக்கு 12 ரூபா கூலி, 12 ரூபாய்க்கு தின கூலி செஞ்சுட்டு இருந்தேன். சாயந்தரத்தில் ஊழியத்துக்கு போயிடுவேன். சோத்துறேன். அப்போது அந்த டெப்போக்குள்ளே உள்ளே போகும்போது, கும்பகோணத்தில் அந்த சோழன் போக்குவரத்து டிப்போ உள்ளே போகும்போது முன்னாடியே அந்த எனக்கு தமிழ் பண்டிட்டு எடுத்த கன்னியாஸ்திரி சிஸ்டர் வந்தாங்க, இதில் வந்தாங்க. வந்த உடனே நான் சொன்னது என்னென்னா, அவங்க தான் குட் மார்னிங் இல்லை படிக்கும்போது, ஸ்தோத்திரம் சிஸ்டர். உடைய கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. டேய் என்னடா இன்னொன்னும் வார்த்தை சொல்கிற அப்படின்னா, இன்னொன்னும் வார்த்தை சொல்கிற, நீ அருள் தானே? ஆமாம். வளர்ந்துட்ட, குள்ளமாக இருந்தப்போ வளர்ந்துட்ட, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நான் +2 முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு சுதந்திர இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படியா? என்ன ஒரு வார்த்தை சொன்னது, என்னது? ஸ்தோத்திரம். ஏன்டா எங்கடா போய் மாட்டினேன்? என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தான்டா இருந்த, படிக்கும்போது நல்லா தானே இருந்த, இப்போ என்ன ஆச்சு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னால் நிறைய பேருக்கு ஆத்திரம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது பிறகு ஆத்திரம் வரும். ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் சொல்ல பிறந்ததான் நம்ம யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் அந்த தமிழ் பண்டிட் அந்த சிஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு எழுத்துக்கு. ஸ்தோத்திரம். அதில் என்னோட படித்தவன் ஒருத்தன் எட்டாவது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ விஸ்வநாதன் சொல்லி, அவனுக்கு படிப்பே தமிழும் வராது, இங்கிலீஷும் ஒன்றுமே வராது, வந்துருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் அதிகமாக 2 மார்க் 3 மார்க் தான் வாங்குவான். ஸ்தோத்திரம். வந்த உடனே நீங்கள் வா, மீதி அடியை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவான். உடனே நான் சொல்லுவேன், நீ எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொல்லுவேன். இப்போ சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு இருக்கிறாரு. அப்போ சொல்லுவேன், திமிரு பிடிச்சி போய், ஸ்தோத்திரம், நீ எதுக்குடா பள்ளிக்கூடம் வர, நீ சா அப்படிம்பா. சா, ஒரு சாங்கிற எழுத்துக்கு செத்து போன அர்த்தம். ஹல்லேலூயா. தமிழ் பண்டிட்டேன்னு சொல்லி கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போது ஒரு எழுத்துக்கு அர்த்தப்பா உலகம், இப்படி ஒரு எழுத்துக்கு அப்போ நிறையா இலக்கணத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இங்கே நமக்கு விசுவாசத்தில், நம்ம மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், விசுவாசிக்கிற ஆண்டவரே என்னிடத்தில் அவிசுவாசம் இருக்குது, அந்த அவிசுவாசம் இப்படி உதவி செய்ய அப்படி சொல்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்தான். உடனே பிள்ளை என்ன ஆகிட்டான்? சோத்திரம். எல்லோரும் ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே செத்தவனை போல் கிடக்கிறான். அடப்பாவி, உன் சீஷர்ட்டை கொண்டு போனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நான் பேசாமல் வீட்டுக்காவது கொண்டு போயிருப்பேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, என் பிள்ளைய சாவடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒன்றுமே தகப்பன் சொல்லலை. ஏன்னா அந்த போயிடுச்சு. அந்த போனதுனால விசுவாசிக்கிறான். சொத்தனை செத்து போன மாதிரி கிடக்கிறான். அந்த வசனம் பாருங்கள், செத்தவனை போல். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலைமையில் செத்த நிலைமை இருக்குதா? என்னென்ன ஆசீர்வாதங்கள் செத்த நிலைமை இருக்குதா? ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கற்பம் செத்து போச்சா? கற்பப்பை எடுத்தாச்சா? இயேசு சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தின் பிரகாரம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அவரால் ஒன்றும் முடியாது. எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு நம்முடைய சரீரத்தில். சிறுமூளை, பெருமூளை, நரம்பு, ரத்தம், எலும்பு, தசை, பெண்களுக்கு சொத்து எல்லாம் இருக்குது, இறைப்பையெல்லாம் இருக்குது. அப்படி என்ன ஒன்று வேணும் சொன்னால் அதை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி முடிச்சிட்டார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில், ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து வந்து சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். சொத்து எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சிட்டார். உனக்கு ஏதாவது உண்டாக்கி கொடுக்கணுமா? அதையும் உண்டாக்கி கொடுப்பார். என்னத்தை உண்டாக்கணும்? ஹல்லேலூயா. விசுவாசத்தை உண்டாக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை உண்டாக்கும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் இருக்குது, விசுவாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லி கேட்கும்போது விசுவாசத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அதனால் நீங்களும் நானும் நம்மிடத்தில் எவைகள் என்ன இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போட்டுவிடும். மத்திய சுவிசேஷம் மறுபடியும் 21ஆம் அதிகாரத்தை வாங்க. மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் மரக்கிளைகளை 8ஆம் வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே. நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய பெருமையை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு வஸ்திரமாக போட்ட பின்பு ஆண்டு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். சோத்திரம். இந்த கழுதை ஹல்லேலூயா, நீங்களும் இயேசு நம்ம மேலே ஏறிக்கொள்வார். ஆனாலும் நீங்களும் நானும் தடுமாறி வேணும் என்பதற்காக
சில பேர் மரக்கிளைகளை வெட்டி போடுவாங்க. புரியுதுங்களா? அந்த கழுதை மரக்கிளைகளை வெட்டி போட்டால் எப்படி போகும்? மரக்கிளைகளை இலைகளை இல்லை, என்ன போட்டிருக்கிறாங்க? மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்போது உங்களையும் என்னையும் மரமண்டை புழைக்க தெரியாதவன் போய் இயேசுவை கும்பிட போகிறான். இருக்கிற நம்ம சாமியை கும்பிட்றதுக்கு நாள் இல்லை, சுத்தரம் வருஷம் போதாது, இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, இயேசுக்கிட்ட போகிறான்னு சொல்லி கேட்கக்கூடாத வார்த்தைகளை, தாங்க முடியாத வார்த்தைங்கிற மரக்கிளைகளை வெட்டி போடுவாங்க. ஹல்லேலூயா! மரக்கிளைகளை வெட்டி போடுவாங்க. மரக்கிளைகளை வெட்டி போட்டு அங்கே வெட்டி போட்டாங்க. இயேசு கழுது மேலே போகும்போது வெட்டி போட்டாங்க. இன்றைக்கி நாம் போகும்போது மரக்கிளைகள் வெட்டி மந்திரம் செய்வாங்க, சூனியம் பண்ணுவாங்க, ஏவல் பண்ணுவாங்க, சபிப்பாங்க. ஹல்லேலூயா! சுத்திரம் தாங்க முடியாத வார்த்தைகள். அவங்களுக்கு நமக்கும் சொத்து தகராறு கிடையாது, ஆனால் அது தேவையில்லாத விதத்தில் போது பாரு அப்படிம்பாங்க, நம்மளை பார்த்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட மரக்கிளைகளை தாங்க முடியாத வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்க வேலை இல்லை, வேறு யாருக்கோ கடன் கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு கடன் கொடுத்து பாரு, ஊருப்பட்ட கடன் வாங்கிட்டு நிற்கிது பாரு, அதெல்லாம் உருப்படுறதா? அதெல்லாம் தேறுதான்னு சொல்லி நம்ம காதுபட பேசுவாங்க. அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம வேறு எங்கேயோ கடன் வாங்கியிருப்போம் சுத்துறான். ஆனால் இவங்க பேசுவாங்க. இப்படிப்பட்ட திரளான மற்ற பேர் மரக்கிளைகளை வெட்டி போடுவாங்க. எதை வெட்டி போனாலும் இருதயத்தில் சாந்தமும் தாழ்மையாக இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் ஹல்லேலூயா உயர்ந்த நிலையில் காணப்பட முடியும். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா! சூத்திரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம். சூத்திரம் யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 2வது பகுதியை நம்ம பார்த்தோம். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். சூத்திரம் முதல் பாகத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னமும் பார்க்கலாம், இன்னும் நேரம் இல்லை. சூத்திர நாட்கள் போதாது, மிருகங்களை குறித்து நிறைய பார்த்துக்கிட்டு போகலாம். இப்போது 2வது பகுதி யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஆண்டவருடைய நாமம் இப்படிதான். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம் சீக்கிரமாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அல்லேலூயா! 7ஆம் வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. அடுத்தது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 10ஆம் வசனம், பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஹல்லேலூயா! அப்புறம் திரும்ப பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. ஏன்னா மரங்கள் எல்லாம் தெரியுது, மற்ற மரங்கள். சொல்லப்போனால் ஏறக்குறைய எத்தனை மாதம்? 150 நாள் சொன்ன எத்தனை மாதம்? 5 மாதம் தண்ணீர் வடியவே இல்லை. காக்கையை பிடிச்சி 7ஆம் வசனத்தில் காகத்தை பிடிச்சி இப்போ பறவைகள் உனக்கு அறிவிக்கும்ங்கிற தலைவை பார்க்குறோம். ஹல்லேலூயா! சூத்திரம் ஒரு 2 நிமிஷம் பார்த்துடுவோம், தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். காகத்தை பிடிச்சி விட்ட உடனே காக்கா என்ன பண்ணுது? வெளியே போகுது, திரும்ப பேழைக்குள்ளே வருது. இது எதை குறிக்குன்னு சொன்னால், சூத்திரம் நல்ல தயவு செய்து கவனிங்க. காகம் வெளியில் எல்லாம் பார்த்தா எல்லா மனிதர்களும் செத்து மிதக்கிறாங்க. எல்லா சிங்கம், புலி, கரடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் செத்து மிதக்குது. காட்டெருமை, நாட்டெருமை, சுத்திரம் ஹல்லேலூயா எல்லாம் செத்து மிதக்குது. அப்போ மிதக்கும் போது காகத்தை பிடிச்சி விட்ட உடனே அது என்ன பண்ணுது? வெளியில் போய் தனக்கு பிடித்தமான மாம்சத்தை சாப்பிடுது. திரும்ப அது உட்கார்றதுக்கு இடம் இல்லை, சாயந்தரம்னா பேழைக்கு வருது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காகத்தை போல இருக்கக்கூடாது. வெளியில் போனால் ஏதாவது கிடைக்கும், வேலை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பேழைக்குள்ளே ஏன் வருது காக்கான்னா, பிரச்சனை வந்திருக்குது. பிரச்சனை, அங்கே தூங்க முடியாது, அங்கே இலைப்பாற முடியாது. ஹல்லேலூயா! சோத்திரம். என்ன தண்ணியில் பணம் வந்துட்டு இருக்கும்போது இந்த பணம் ஒரே மாதிரியாக இருக்கும், காக்கா தண்ணிக்குள்ளே முழுகிடும். சோத்திரம். பணத்தை தின்னுட்டு அதிலே மூழ்கி வீணாக போயிடும். பேழைக்குள்ளே வருது. அதுபோல் காகங்களைப் போல், இப்படி காக்காயை போல் பணத்தை தின்னுக்கிட்டு, அதாவது மனம் போன போக்கில் உலகத்தை அனுபவிச்சுட்டு, அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா சர்ச்சைக்கு வரவது, பாஸ் எனக்கு ஜாம் பண்ணுன்னு சொல்லி வருவது. அதனால் காக்கா அது பணத்து மேலே உட்காந்து தின்னும்.
இங்கே வந்து இலைப்பாறத்துக்கு இங்கே வருது, சுத்தமான இடம், நல்ல சுத்தமான இடம், சரிகிறது சுகம் வேணும், மற்ற காரியம் வேணும்னு சொல்லி மனிதர்கள் வருவது போல். ஆனால் ஒரு வாரம் கழித்து புறாவை பிடிச்சி விடுறாரு நோவா. புறா பிடிச்சி விட்ட உடனே அதுக்கு உட்காரத்துக்கு, ஏன் காக்கா உட்காரத்துக்கு இடம் கிடச்சிச்சே, பணத்து மேலே உட்காரலாம் இல்லை? புறா உட்காருமா? புறா உட்காருமா? பிணத்து மேலே உட்காராது. நீங்களும் நானும் ஹல்லேலூயா விபச்சாரம், வேசித்தனம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கேட்டோமே, மனுஷனுடைய இதயத்தின் பொல்லாத சிந்தைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இப்படிப்பட்ட செய்கிற நபர் இருக்கிற இடத்துல கூட போய் நிற்கக்கூடாது. சங்கீதம் 1:2 1:2 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழி நில்லாமலும் பரியாரிஸ்கார் உட்காரும் இடத்தில் உட்காரும். அப்படிப்பட்ட புறாவா நீங்களும் நானும் இருக்கணும். நான் அங்கே போகிறதில்ல, நான் குடிக்க மாட்டேங்க, அந்த டாஸ் மழியாக போகிறேன். சொத்து எனக்கு ஒருத்தன் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, அவன் இப்போ குடிக்க போயிருக்கிறான், டாஸ்மார்க் போயிருக்கிறான். அங்கே டாஸ்மார்க் போனேன்னா அவன் கடன், நான் பணம் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா சோத்திரம். போன உடனே ஐயா என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா, இப்போ நான் அந்த பக்கமாக போகிறேன்னு உங்களை யாரும் சொன்னேன்னா நான் டாஸ்மார்க் பக்கத்தில் போய் சோத்துறேன், ஹல்லேலூயா சோன்சோ யாரோ எனக்கு கொடுக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படி சொன்னால், அவர் இப்போ தான் இந்த டாஸ்மார்க்கம் போயிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். டாஸ்மார்க் போயிருக்கேன், நான் அவர்கிட்ட போய் ஐயா நேற்று கொஞ்சம் பணம் கேட்டேன், அவர் உங்கள்கிட்ட வந்து வாங்கி சொன்னார், அல்லது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட சொல்லி நான் கேட்டோன்னு, பாஸ்டர் என்ன டாஸ்மார்க்கு பக்கமா அப்படி இந்த பக்கம்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதர் நம்ம ரூத்துக்கு பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், ரூத்து என்ன பார்த்துட்டாங்க டாஸ்மார்க்கு பக்கம். ஓ கதை இப்படியா, பாஸ்டர் இப்போ சரக்கடிக்க தொடங்கிட்டார், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்ல விதத்தில். ஏன் உனக்கு அங்கே இல்லை, எனக்கு அவன் கொடுக்கணும் வேறு இடம் வாங்க வேண்டிய இடம் இல்லையா? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழி நில்லாமலும் பரியார்காசு உட்காரும் இடத்தில் உட்காரும், ஹல்லேலூயா. அப்போது காக்கா போய் பணத்தை தின்னுட்டு வருது, ஆனாலும் புறாவை பிடிச்சி விடுறாரு, அதே பட்டகத்தில் தான் பிடிச்சி விடுறாரு, வெளியில் அதுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லையா. உடனே வந்துடுச்சு, உடனே கையை நீட்டி பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாரு, ஹல்லேலூயா. பின்னும் ஒரு வாரம் கழித்து இந்த புறாவை விடுறாரு, அது என்ன பண்ணுது, ஒலிவ இலையை அப்பவும் அது உட்காரத்துக்கு இடம் கிடச்சிக்கிச்சு. அது உட்காரத்துக்கு ஒலிவ மரம். உலகமே அழிஞ்சு போனாலும் ஹல்லேலூயா. சங்கீதம் 128 சங்கீதத்தில் 3ஆம் வசனமாக எடுத்து வாசி பார்ப்போம் சீக்கிரமாக சுத்தணும். சங்கீதம் 128. உன் மனைவி உன் வீட்டவர்கள் கண்டிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். எல்லா மரமும் அழிஞ்சு போச்சுங்க. அந்த 40 நாள் வெள்ளத்தில், மழையில், 150 நாள் தண்ணியில் பெட்டகம் மட்டும் மிதந்தது, எல்லா மரங்களும் அழிந்து போனது. ஆனால் ஒலிவ மரம் மட்டும் அழியவே இல்லை. ஏன் ஒலிவ மரம் அழியலைன்னா, இலையில் எண்ணெய் இருக்குது, கிளையில் எண்ணெய் இருக்குது, ஒலிவ மரத்தில் எண்ணெய் இருக்குது, ஹல்லேலூயா. அதனால் எல்லா மரத்துமே எண்ணெய் இல்லாத மரம் இதெல்லாம் பட்டு அழுகி போச்சு. ஆனால் அந்த ஒலிவ மரம் மட்டும் அழியவே இல்லை. உனக்கும் உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது, யாராருக்கோ கொரோனா வந்து யாரோ போனாங்க, ஆனாலும் நமக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஒலிவ மர கன்றுகளை போல நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. அந்த ஒலிவ மரம் பார்த்த உடனே தான் புறா என்ன பண்ணுச்சு, சோத்திரம், என்னுடைய இனத்தை நோவா ஐயாவே என்னுடைய இனத்தை, பறவை இனத்தை வெளியே விட்டுடுங்க, நாங்கள் போய் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி கொண்டு வருது, ஒலிவ இலையை கொண்டு வருது, ஹல்லேலூயா. சர்ச்சையிலேருந்து வெளியே போகிற நீங்கள் அடுத்த வாரம் ஒரு வாரம் கழிச்சு வரும்போது ஒரு ஒலிவ இலையை கொண்டுக்கிட்டு வரணும், ஹல்லேலூயா. ஒரு ஒலிவ இலையை கொண்டுட்டு வரணும், ஒரு சாட்சியை கொண்டுட்டு வரணும், வேறு ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களும் கொண்டுட்டு வரணும். நீங்கள் உட்கார்ற இடம் எங்கே உட்கார்றீங்க, ஹல்லேலூயா. உட்காரும்போது உங்களுடைய சாட்சியை சொல்லும்போது அவங்கள கொண்டு வர முடியும். ஆண்டோட நாம் மையப்படுவதாக, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். புறாவை பற்றி, காடை பற்றி, கழுகை பற்றி பார்க்கலாம். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அன்பின் பாதத்தில் எங்களை புகழ் செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கழுதி மேலே ஏறி சென்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே சொத்துரங்க தாவே, நீதாமே எருசலேம் நகரிலே போகும்போது கண்ணீர் விட்டு
கர்த்தாவே, கழுதையாக இருக்கிற எங்கள் மேலே நீர் ஏறி செல்லும்போது ஆண்டவரே எங்களை பார்த்து கண்ணீர் விடாதபடிக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, நாங்கள் உண்மை அழ வைக்காதபடிக்கு எங்கள் மூலமாக நீ சந்தோஷப்படும்படியான விதத்தில் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி சீராக. நீ சாந்தமும் தாழ்மையாக இருப்பது போல நீர் எங்களுக்கும் சாந்தமும் தாழ்மையும் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, நீர் கண்ணீர் விட்டீர், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டீர். அப்படிப்பட்ட கண்ணீர் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, லாசரை உயிரோடு எழுப்ப போனீர். அப்பொழுது மரியாள் கண்ணீர் விட்டபோது அவளுடைய பக்தியை பார்த்து, அவள் உண்மையிலே வைத்திருந்த விசுவாசத்தை பார்த்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்பொழுதும் சோதரன் நீ எதை சொல்லுகிறீரோ அது நடக்கும் என்று சொல்லி மரியாள் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, நீர் கண்ணீர் விட்டீர். ஆண்டவரே, அவளுடைய இருதயத்திலே, அவளுடைய ஆண்டவரே மனதிலே உம்மை விசுவாசிக்கூடிய விசுவாசம் வந்துவிட்டது, உம்மை நம்பக்கூடிய நம்பிக்கை ஆண்டவரே மரியாதத்தில் வந்துவிட்டது. அவள் கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீரை நீ பார்த்து நீரும் கண்ணீர் விட்டீர். ஆண்டவரே சுத்திர, அப்படிப்பட்ட கண்ணீர் ஆண்டவரே நாங்கள் சுத்திரங்க தாவி விட்டு பிற ஜனங்களுக்காக, செத்து கிடக்கிற அநேக லாசர்களுக்காக, அநேக உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் கண்ணீர் விடும்போது எங்களோடு சேர்ந்து நீரும் கண்ணீர் விட்டு அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க முடியுமே, எங்களையும் ஆண்டவரை உயர்த்தி ஆஸ்வதிக்க முடியுமே. லாசரை அந்த உயிரோடு ஆண்டவரை நீர் கண்ணீர் விட்டது மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து நீரும் ஆண்டவரை ஆனந்த கண்ணீர் விடும்போது ஆண்டவரை அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்க முடியுமே. அநேகருக்கு ஆண்டவரை எங்களை கொண்டு அற்புதங்களை அடையாளங்கள் நடப்பிக்க முடியுமே. மாத்தாளை கொண்டு நீ உயிர்ப்பிக்கப்பட முடியவில்லை, மரியாதை கொண்டு லாசரை உயிரோடு எழுப்பினீரே. ஒரு காலத்தில் நாங்கள் மாத்தாளை போல இருந்தோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவர் மரியாதை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே சுத்திரலா கர்த்தாவை, மனுஷனை லாசரை உயிரோடு எழும்ப பண்ணுவீராக. எங்களை கொண்டு ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை, லாசர்களை ஆண்டவரே சுத்திர உயிரோடு எழும்ப பண்ண எங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்வீராக. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே சகல கனமைமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தம் பொங்குதே, கைத்தட்டி என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஓ எனக்கு இத்தனை பெருமை, முதுகில் சுமக்கும் எனக்கு இத்தனை பெருமை, உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை, உன் உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை. உன்னதத்தில் மோசனா பின்னை கொண்ட கோஷங்கள் எருசலேம் நகரில் கேட்டது, மரக்கிளைகள் பரப்பியை பத்திரங்கள் விரிக்குமே, இயேசு நாமம் உயர்த்தப்பட்டது. நாமம் உயரணும், உலக மக்கள் அறியணும், அறிந்த பின்னே நெஞ்சில் சுமக்கணும், அவரை மட்டுமே நெஞ்சில் சுமக்கணும். ஆனந்தம் பொங்குதே, என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. பொங்குதே, என்னுள்ளே பொங்குதே, கோவேறு கழுதை கொட்டினானே, இயேசுவே என்னையே வேண்டும் என்றதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஓ எனக்கு இத்தனை பெருமை, இத்தனை பெருமை, உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை, உள்ளத்திலே இடம் கொடுத்தால் எத்தனை மேன்மை. உன்னதத்தில் மோசனா என்னை முட்டும் கோஷங்கள் எருசலேம் நகரில் கேட்டது, கிளைகள் பரப்பிய பத்திரங்கள் விரித்துமே, இயேசு நாமம் உயர்த்தப்பட்டது.
மக்கள் அறியணும், அறிந்த பின்னே நெஞ்சில் சுமக்கணும், அவரை மட்டுமே நெஞ்சில் சுமக்கணும். மகிமுள்ள பிதாவே, அன்பின் பாதத்தில் எங்கள் புகழ் செபிக்கிறோம். இந்த நாளிலும் காகத்தை கொண்டு புறாவை கொண்டு மறுபடியும் கழுதையை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கழுதை பரலோகம் வராது, காகம் பரலோகம் வராது, புறாக்கள் பரலோகம் வராது. ஆண்டவரே, எங்களையோ நீ பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர். இப்படி சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி எங்களை உண்டாக்கி இப்படி ஜீவ சுவாசங்களை கொடுத்து ஆண்டவரே சுத்திரங்களை ஜீவ ஆத்மா ஆக்கினீர். ஆனாலும் ஆத்துமத்தை எழுந்த பிள்ளைகளாக நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு ஆண்டவரே சுத்திர இந்த நாளில் கொடுத்த ஜீவனுள்ள மன்னா உடைய வார்த்தையினாலே உடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடைய எண்ணங்களும் சுவாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். எந்த நிலைமையிலே செத்த நிலைமையில் காணப்படுகிறதோ அத்தனை நிலைமையிலும் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டு ஆண்டவரே புறா பேழையிலிருந்து ஒளிவு வேலையை ஆண்டவரே கொண்டு வந்தது போல ஆண்டவரே சொத்திர பேழையை விட்டு வெளியே சென்று ஆண்டவரே சொத்து நாங்கள் தாவை ஒளிவேலையை பழகி கொண்டு வந்தது போல ஆண்டவரே நாங்களும் புறப்பட்டு செல்கிறோம். நாங்களும் ஒளிவேலைகளோடு சாட்சிகளோடு ஜீவனுள்ள சாட்சிகளோடு அடுத்த வாரம் சபைங்கிற பேழைக்குள் வருவதற்கு உதவி செய்கிறாக உமக்கே சகல கடமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டு நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல மறவாது. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் இப்பொழுது என்னென்னைக்கு நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.